ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழா. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ஆர்ச் தான் வந்து யூஎஸ் மெக்சிகோ பார்டர். பஜா கலிஃபோர்னியா யூஎஸ்ஏ பார்டர் போகிறதுக்காக லைனில் போட்டிருக்காங்க மெக்சிகன் போலீஸ். ஸ்டில் வி ஆர் இன் மெக்சிகோ. அமெரிக்காக்குள்ளே போகிறதுக்கு எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்க. சைன் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க பாருங்க. மெக்சிகோ அமெரிக்கன் பார்டர். கீழே ரோட்லலாம் கடைக்கு பாருங்க. இங்கே கடைசியில் இருக்கு $10 வந்து பஸ் டிக்கெட் தராங்க. $10 each or 200 pesos each. பாஸ்போர்ட் விசா எதையாவது காட்டினீங்கன்னா இந்த மாதிரி சீல் வச்சு கொடுத்துருவாங்க. தலைவர் நடு தெருவில் உட்கார வச்சுட்டாங்க. சோலோ சென்ட்ரி வண்டி கிளம்பிடுச்சு. எம்டிஎஸ் நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ஆர்ச் தான் வந்து யூஎஸ் மெக்சிகோ பார்டர். பை லேண்ட் வழியில் நம்ம கிராஸ் ஆகணும்னா அந்த பக்கம் யூஎஸ் நடக்கிற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன். அதில் வந்து நம்ம நடந்து ஒரு 20 மினிட்ஸ் வாக் பண்ணோம்னா யூஎஸ் பார்டருக்குள்ளே போயிடலாம். அங்கே போய் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் முடிச்சுட்டு நம்ம யூஎஸ்குள்ளே என்ட்ரு ஆயிடலாம். ஸோ இதுதாங்க யூஎஸ் போகிறதுக்கு அங்கே போட்டிருக்கான் பாருங்க வழி. இதில் தான் நம்ம என்ட்ரு ஆகி உள்ளே போகணும். அப்படியே போய் வாக் பண்ணோம்னா ஒரு 20 மினிட்ஸு அழகாக போயிடலாம். பஜா கலிஃபோர்னியா மேப் போட்டிருக்கான் பாருங்க. பாய் பாய் பஜா கலிஃபோர்னியா, பாய் பாய் மெக்சிகோ. நாங்கள் அப்படியே யூஎஸ்குள்ள என்ட்ராக போகிறோம். எல்லாம் ஆர்ட் பாருங்க, அழகா வரைஞ்சிருக்கானுங்க. மெக்சிகோவில் ஃபுல்லாக கலர்ஃபுல் தான். கூடையெல்லாம் பாருங்க பயங்கரமாக இருக்கு. ஒயர் கூட, சங்கு, ஆர்ட் பாருங்க. பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ பார்டர் போகிறதுக்காக சைன் போட்டிருக்காங்க. அப்படியே அந்த சைனை ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா போயிடலாம். வேற பார்பர் ஷாப் இருக்கு. அப்படியே ஃபுல்லாக கடைக்கு தான். லைனாக நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். யாரையும் கேட்க தேவையில்லை. நீங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 20 மினிட்ஸு மெக்சிகோ அந்த ஆர்ச்சிலேருந்து ரைட் எடுத்தீங்கன்னா நேராக இந்த வாக்கிங் சைன் இருக்கு யூஎஸ்க்கு. அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். யாருங்க மெக்சிகன் போலீஸாக இருக்குதுங்க நிற்கிறாங்க பாருங்க எல்லாமே. கம் பேக் சூன் அமிகோஸ். இதுதான் வந்து எண்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பார்டர் செக்யூரிட்டி இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க. அப்படியே போக வேண்டியதாங்க. இதில் அப்படியே கிராஸ் பண்ணி போகணும். அப்படியே கிராஸ் பண்ணி வச்சுங்க பாருங்க. பிச்சைக்காரனுங்க துணி எல்லாம் வச்சுட்டு படுத்துட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட்டா போகணும்னு போட்டிருக்காங்க பாருங்க. வாக்கிங் இந்த பக்கம் ஸ்ட்ரைட். ஃபுல்லா போலீஸுங்க. செக்யூரிட்டி பயங்கரமா பந்தோபஸ்து இருக்குங்க. எல்லாம் போயிட்டு இருக்காங்க பாருங்க. முன்னாள் மெக்சிகன் போலீஸு. அப்படியே போயிட்டு நம்ம இங்கிருந்து போட்டிருக்கான் பார்த்தீங்களா. 2 வழி இருக்குங்க. வந்து சான் சிட்ரோடு போகணும்னா நம்ம இந்த வழியில் போகணும். இன்னொன்று ஈஸ்ட்டுக்கு போகணுன்னாலும் அந்த வழியில் அந்த சைடு போகணும் அவுட்லெட்டுக்கு. ஸோ நம்ம வந்து இதில் அப்படியே போகலாம். நம்ம வந்து நடந்து போகிறதுனா இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போகணுங்க. இல்லைன்னா இந்த ரோட்டில் போகிறதுனா அந்த வழி. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வழி இருக்கு. அது எப்படியோ இதான் ரூட் போட்டிருக்காங்க யூஎஸ்க்கு. ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படியே போவாங்க பாருங்க. பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. அந்த பக்கம் தாங்க பார்டர். யூஎஸ் பார்டர் யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்கு. நம்ம அப்படியே இப்போ வண்டியில் வந்தனால நமக்கு தெரியல. இப்போ நம்ம நடந்தே இங்கிருந்து கிராஸ் பண்ணுறோம் மெக்சிகன் யூஎஸ் பார்டர். காரணதுமே நம்ம இமிகிரேஷன் வந்துடும். ஸ்டில் வி ஆர் இன் மெக்சிகோ. இன்னும் யூஎஸ்குள்ள என்ட்ரால ரோடு கிராஸுக்கு பாலம் போட்டிருக்காங்க. யூஎஸ் பார்டர். ஓகே ஈஸியாக கேப் பிடிச்சா போயிடலாம் அந்த பக்கம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக அப்படியே நடந்தே கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு நடந்துட்டு இருக்கேன். அப்படி போய் அந்த பக்கம் இறங்கி அதில் போகணும்னு நினைக்கிறேன். அந்த பாலம் தெரியுது பாருங்க. அதான் வந்து உள்ள போறதுக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போலீஸ் இது இருக்கு, செக்யூரிட்டி. வேணா கூட அங்கே கேட்டுக்கலாம்.
எல்லாம் நடந்து இந்த பக்கம் வராங்க பாருங்க. 2 ரூட் போட்டிருந்தானுங்க. இந்த பக்கம் 2 USA போட்டிருக்காம பாருங்க. இதான் நினைக்கிறேன் படிக்கிட்டது. அங்கங்க சைன் போட்டிருக்கானுங்க. வந்தாச்சு மெக்சிகோ அமெரிக்கன் பார்டர். இங்க டவுன் டவுன் ஏற்றிருக்காங்க. இதில் இறங்கி இங்கே யூஎஸ்ஏக்கு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா பார்டரு. அந்த இதை இறங்கி போகணும் கீழே. அங்கே பார்த்த மாதிரியே இருக்கு பாருங்க ரேம்ப்பு. யூஎஸ்ஏ கொஞ்சம் வித்தியாசமா டிஃபரெண்டா ஏதோ இதுக்குள்ள போற மாதிரி இருக்கு. நம்ம ஊர் சென்னையில அந்த டனலுக்குள்ள போகல, அது ஒரு வித்தியாசமா இருக்குது இங்க. ஸோ இங்க இருந்து அப்படியே போயிட்டு அதுக்குள்ள மறுபடியும் நடந்து போகணும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ரோடை தாண்டிட்டோம். வழி போட்டிருக்காங்க பாருங்க. என்னங்க தலையே இல்லாத 2 பேர் இருக்கிற மாதிரி இருக்கா? 2 பேர் வந்து ஒரு வித்தியாசமா இருக்குது. பெடஸ்ட்ரியன் பார்டர். ஸோ இங்கே 2 வழி இருக்குங்க. அது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. நீங்கள் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வரணும். நீங்கள் எந்த இதில் இருந்தீங்க, ஈஸ்ட் போகணுமா வெஸ்ட் போகணுமாங்கிறத பொறுத்து போகணும். இங்கே போட்டிருக்காம பாருங்க ஈஸ்ட்டு. சான் சிட்ரோன்னு போட்டிருக்கான் இல்லையா? இப்போ நம்ம அங்கே நிறுத்தினாலும் நம்ம அதுக்கு வந்து இந்த பார்டர் போகணும். இன்னொன்று வந்து அந்த பக்கம் பார்டரு. ஸோ அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக வரணும். அதில் போயிட்டீங்கன்னா சுற்றி விட்ருவோம். ஸோ நடந்து வரும்போது நீங்கள் எந்த பார்டரில் உங்கள் காரை நிறுத்திருக்கீங்க, இல்லை நீங்கள் எந்த பார்டருக்கு நீங்கள் போகணுமோ அதை நோக்கி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ அந்த சைன் வந்து முக்கியமானது. சைன் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து சைன் மாறி போயிட்டீங்க அப்படின்னா ஈஸ்ட்டு வெஸ்ட்டு பிரித்து விட்ருவோம். அப்புறம் திரும்ப நீங்கள் ஒன்று வண்டி பிடிச்சி வரணும், இல்லைன்னா நடந்து திரும்பி வரணும். ஸோ அதனால் பி கேர்ஃபுல். அதை மட்டும் அந்த சைன் வாட்ச் பண்ணிட்டு எந்த இதுக்கு போகணுமோ அதுக்கு நீங்கள் போகணும் கரெக்டாக. டேக்கோஸ் கடையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. லேண்டு கிராஸ் பண்ணுறதே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நம்ம அந்த வழியில் வெளியே வந்தோங்க. வந்ததையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடை இருக்கும். இங்கே பெரிய ரவுண்டான மாதிரி ஒன்று இருக்குது. இதில் வந்து திரும்பி இங்கே மெடிக்கல் சென்டர் இருக்கு பாருங்கள், ஈசி பார்க். இதை ஞாபகம் வச்சுங்க. இதை ஒட்டி வந்து ஒரு இது ரோடு போகுது சைடில். இதுலேயே போனோம்னா நம்ம வந்து இதுக்குள்ளே போயிடலாம், மெக்சிகோ பார்ட்ரு. அதனால் இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த மார்க் இல்லை. நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈசி பார்க் பில்டிங்கு. அதுலேருந்து அப்படியே இப்படி எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மெக்சிகோ பார்டர் போயிடலாம். அப்புறம் அங்கேருந்து க்யூவில் நின்று கிளியர் பண்ணி நம்ம வெளியே யூஎஸ் போயிடலான்னு வச்சுக்கோங்க. ஸோ இதான் ரூட். அதுக்கு சில டைம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. சில இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக்கு. டோட்டலாக வந்து நீங்கள் நம்ம அந்த ஆர்ச்சிலேருந்து எடுத்திங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ் வாக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடலாம். இல்லைன்னா அங்கேருந்து பஸ் இருக்குது, பஸ்ஸு டாக்ஸி. பஸ்ஸில் வந்து 14 மெக்சிகன் டாலர் பீசோஸ்ன்னு சொல்லுவாங்க. 14 பீசோஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து இறங்கிக்கலாம். இல்லை டாக்ஸி எடுத்திங்கன்னா $20 $30 வாங்குவாங்க. யூஎஸ் டாலருமே சில டைம் டாக்ஸியில் வித்தியாசமாக வாங்குவாங்க. அது நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுனாலும் இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மெக்சிகோ சிட்டி உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து மெக்சிகோவில் எப்படி லேண்ட் வழியை க்ராஸ் பண்ணுறது, அப்புறம் மறுபடியும் நடந்தே எப்படி யூஎஸ்குள்ளே போகிறதுங்கிறத என்டையராக இதில் கவர் பண்ணியிருக்கேன். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிராஸ் பண்ணி டவுன் டவுன் சுற்றி பார்த்துட்டு
மறுபடியும் பார்டரில் வெளியே போகிறோம். பாருங்க கீழே தெரியுதா பார்டருக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்க. மை காட், சரி டிராஃபிக். பஸ்ஸில் எல்லாம் காரு பஸ்ஸெல்லாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அது கிளியர் ஆகி போகிறதுக்கு. இது பாருங்க அந்த சைடு. இப்போ நம்ம நடந்தால் மட்டும் ஈஸியாக போயிட முடியாது, அங்கே போய் க்யூவில் நிற்கணும். கீழே ரோட்லலாம் கடைக்கு பாருங்க. நடு ரோட்டில் எத்தனை கடை போட்டு வச்சுருக்கானுங்க, ரோட்டோர கடைங்க. இதா ரோட்டுக்கு நடுவுலையே போட்டு வச்சுருக்காங்க காரில் வர்றவங்களுக்கெல்லாம் விற்கிறதுக்கு. ஸோ இங்கே பாருங்க, நம்ம நடந்து போகிற லைனே பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது. அங்கே கடைசியில் இருக்குது. இப்படி நம்ம போய் லைனில் நின்று மூவ் ஆகி போகிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிருங்க மினிமம். அந்த கடைசி வரைக்கும் இருக்குது. கார்லேயே போயிடலாம் போல் ஈஸியாக. 2 USA போட்டிருக்கான் பாருங்க நடந்து போகிறதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது. மேபி US சிட்டிசனுக்கு அவங்களுக்கெல்லாம் ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கலாம். அங்கே போய் என்னென்னு பார்ப்போம். கார்லேயே 3 மணி நேரத்துக்கு மேலே அங்கே கிராஸ் ஆகிருக்கு. ஃபுல் டைம் ஈவினிங் டைம் ஃபுல் ரஷ்ஷு. த சேம் திங் நடந்து போகிறக்கும் ஃபுல் க்ரௌடாக இருக்கும் போல். பார்ப்போம் எப்படின்ட்டு. அங்கே போயிட்டு இறங்கி என்னங்கிறத பார்த்துருவோம். எவ்வளோ தூரம் நின்று வரணும், இல்லை எப்படி போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். எவ்வளோ நேரம் ஆகுது. டைம் வந்து இப்போ கிட்டத்தட்ட 4 o'clock ஆயிடுச்சு. பாருங்க எல்லாம் க்யூவில் நிற்கிறாங்க. அப்போ நின்று தான் நம்ம உள்ளே போகணும். ஓகே, யூஎஸ்குள்ளே பாருங்க இமிக்ரேஷன். அமெரிக்காக்குள்ளே போகிறதுக்கு எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்க. யூஎஸ்லேருந்து மெக்சிகோக்குள்ளே வர்றது பயங்கர ஈஸியாக இருந்தது. இப்போது இதுக்குள்ளே போகிறது பயங்கர கஷ்டம் போல். இவ்வளோ க்யூ இருக்குது. எப்படி இந்த வழியில் போகலாமா என்னன்னு தெரியல. டுவானாங்கிறது வந்து சைன் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க பாருங்க. இங்கே தெரியுதா? ஸோ இந்த லைனில் நின்னோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணி நேரம் ஆகுங்க கிராஸ் பண்ணி போகிறதுக்கு. ஸோ நான் இவர்கிட்ட ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கேன். $10 வந்து பஸ் டிக்கெட் தரேன். $10 each or 200 pesos each. Okay? Okay. 4 person? 4. So Okay. which is the line? This line? Serían $40. No, bus. Where is the bus? Yeah, you pay and follow me. Pay me and follow him. Okay, okay. Serían $10 each. $10 கொடுத்து ஒரு ஆளுக்கு $10 டிக்கெட் பஸ்ஸுக்கு வாங்கிட்டேன். ஸோ இங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. 20-25 நிமிஷம் கிராஸ் பண்ணிக்கலாம். நம்ம லைனில் நின்னோம்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகும். ஸோ அதனால் நம்ம என்னென்னா பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கிட்டோம். இங்கேருந்து பஸ் இருக்கு, ஏறி உட்காந்தோம்னா நமக்கு ஒரு 25-30 நிமிஷத்தில் பார்டரை கிராஸ் பண்ணி இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து நம்ம வந்து இமிக்ரேஷன் கிளியர் பண்ணி போய்க்கலாம். அதுதான் ஈஸியஸ்ட் வே. இல்லைன்னா நீங்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேஸ்ட் பண்ணணும். இட்ஸ் ஓகே. இவரை நம்ம கூப்பிட்டு போகிறாரு. This is a bus, right? Red and white. Okay, this is a bus. Okay. Go to the bus. See you later. The bus. திஸ் ஒன். White and red. கடைசியில் இங்கே வந்து பஸ்ஸு காட்டிட்டு போயிட்டாருங்க அந்த ஆள். பார்ப்போம். ஓ, பஸ்ஸுக்கு லைன் நிற்கிதுங்க. அடப்பாவீங்களா? இங்கேயே டிக்கெட் வாங்கியிருந்தா கம்மின்னு நினைக்கிறேன் பஸ்ஸுக்கு. தெரியல எப்படின்ட்டு. பஸ்ஸும் இந்த லைனில் தான் போகும். டிராஃபிக் இருக்க தான் செய்யும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. அப்படியே கிராஸ் பண்ணிக்குவோம். ஸோ பஸ்ஸு லைன். திஸ் இஸ் த பிளேஸ் ரைட்? ஓகே. பாருங்க இதுக்கும் வந்து லைனுங்க. பஸ்ஸும் லைன் இருக்குதுங்க. பஸ்ஸில் ஏறினாலும் நம்ம வந்து இங்கேருந்து $10 கொடுத்து போகணும். இதை எடுத்துக்குவானுங்களா இல்லையான்னு தெரியல.
பார்ப்போம். $10 இருக்குது இங்கே ஆல்ரெடி. நல்லா பார்க்கலாம் என்ன பண்ணுறோன்ட்டு. இந்த லைனில் நின்றுட்டு நம்ம போக வேண்டியதாங்க. நம்ம வந்து பஸ்ஸுக்கு வரணுன்னா இந்த மாதிரி இதில் வந்துட்டு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு $10 செக் பண்ணிவிட்டு நம்ம டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு பஸ்ஸில் ஏற்றி விட்ருவாங்க. பாருங்கள் எல்லோரும் உள்ளே வராங்க பார்த்தீங்களா. உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏற்றி நம்ம அப்படியே லைனில் போயிடலாம். டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் அங்கேருந்து பஸ் ஏறிட்டு நம்ம அங்கே கொண்டு போய் இறக்கி விட்டாங்கன்னா அப்புறம் நம்ம யூஎஸ் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகுது. லைனில் நின்று நடந்து போகிறத விட இது பரவாயில்ல. இங்கே போட்டிருக்காங்க இவங்க வந்து பஸ் ஷட்டில் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நம்மக்கிட்ட டிக்கெட்டை வாங்கிட்டு இங்கே நிறைய ஆளுங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து டிக்கெட்டை $10 கொடுத்து பஸ்ஸில் அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்னா அது கியூவில் நீங்கள் லைனில் வந்தீங்கன்னா ஃப்ரீ, $40 மிச்சம் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஒரு 3 மணி நேரம் நீங்கள் லைனில் நின்று பாஸ் ஆகி அப்படியே போய் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிட்டு போகிறதுக்கு லேட் ஆகிருந்தனால பஸ்ஸில் அலோவ் பண்ணுறாங்க. இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிராஃபிக்கை தாண்டி தான் போகணும். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. ஜஸ்ட் வில் சி. $10 கொடுத்து வாங்கியிருக்கோம். அடுத்த பஸ் வந்துன்னா இங்கே லைனில் நிற்கிறாங்க. இங்கே போய் டிக்கெட்டை வாங்கிட்டு அங்கே லைனில் நிற்போம். பஸ் வந்தால் ஏற்றி விட்ருவாங்க அடுத்த பஸ்ஸில். நம்ம வந்து டிக்கெட் வாங்கணுன்னா வேலிட் டாக்குமெண்ட் விசா ஆர் பாஸ்போர்ட் நம்ம காட்டினோம்னா தான் வந்து நமக்கு வந்து பஸ் டிக்கெட் கொடுப்பாங்க. ஐ திங்க் இமிக்ரேஷன் இங்கேயே கிளியர் ஆகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. என்னென்னு பார்ப்போம். நம்ம வந்து அப்போ பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு இது பண்ணணும். ஓகே, மேபி இது யூஎஸோட இதுவான்னு தெரில. சரிங்க, இந்த மாதிரி ஈஸியான வழி எடுத்துக்கோங்க. நடந்து போகிறதுக்கு கூட்டமாக இருந்ததுன்னா டக்குன்னு அங்கேருந்து கீழே இறங்கி வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம். இல்லைன்னா அங்கேயே ஆளுங்க இருப்பாங்க, உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. பாஸ்போர்ட்டு விசா எதையாவது காட்டினீங்கன்னா இந்த மாதிரி சீல் வச்சு கொடுத்துருவாங்க வெரிஃபை பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்மளை பஸ்ஸில் ஏற்றி விட்றாங்க. நார்மலாக போகிறதெல்லாம் வந்து இந்த கார் டாக்ஸி இதில் போகும். நம்ம பஸ்ஸுக்கு வந்து ஸ்பெஷல் ரூட்டுமோ இருக்கலாம். ஸோ ஒரு 20 நிமிஷத்தில் கிராஸ் ஆகிடலான்னு போட்டிருக்கான். சீல் வச்சு வாங்கிட்டோங்க. இது இங்கே காட்டிட்டு போக வேண்டியதுதான். டாக்ஸிலையும் போகலாம் போல், எனக்கு தெரில. ஸோ $15 பர் டிக்கெட்டு டாக்ஸியில். $15 கொடுத்தீங்கன்னா உங்களை கொண்டு போய் பாரில் இறக்கி விட்ருவாங்களாமோ. அதுக்கு டாக்ஸியும் இருக்குது. நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம். ஒன்றும் டாக்ஸி எடுக்கலாம், பஸ் எடுக்கலாம், இல்லை நான் காசே செலவு பண்ண வேண்டாம்னா நீங்கள் நடந்தும் போகலாம். ஆனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டைம். இதில் வந்து 20 நிமிஷம் ஆகும். பாருங்கள், டாக்ஸி அழகாக எடுத்துகிட்டு போகிறான். அவன் எந்த டைமுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரில. இந்த பஸ்ஸில் வந்து டிக்கெட்டு கிழிச்சு கொடுத்து நம்மளை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 25 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். டிஃப்ரெண்ட்டாக ஒரு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி நம்ம பஸ்ஸில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு திரும்ப நடந்து வந்து இது பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வரும்போது உள்ளே வரும்போது நான் வந்து பஸ் எடுக்கலை. நான் என்ன பண்ணிட்டேன்னா நடந்து வந்துட்டேன். இப்போ வந்து பஸ் எடுத்துட்டேன். போகிறதுக்கு வந்து பஸ் எடுத்துருக்கேன். பார்க்கலாம். முடியாதவங்க வந்து ஏதாவது எடுத்துட்டு இதுக்காக கொடுக்குறாங்க. இந்த வழியில் தான் நம்ம வந்தோம்னு நினைக்கிறேன். கரெக்டு. அங்கே ஏறணும். இல்லைன்னா இப்படி வந்து இப்படி போய் அங்கே பஸ் டிக்கெட்டுக்கெல்லாம் இருக்குது. நம்ம போட்டுக்கலாம். பாரு, தேங்க்யூ. பஸ்ஸே ஃபுல்லாகிடுச்சு. அத்தனை பேர் பஸ்ஸில் வந்து ரெடியாக நிற்கிறாங்க. நமக்கு சீட் ரெடியாக இருக்குது பின்னாடி. ஓகே, பஸ்ஸில் சீட்டில் ஏறியாச்சு. இன்னொன்று 3 சீட்டு ஃபில் ஆச்சுன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ பஸ் எடுத்துட்டாங்க. பாருங்கள், கிளம்புறது தனி லைனு. மற்ற கார் எல்லாம் பாருங்கள் அந்த சைடு லைனில் போகுது. பஸ்ஸுக்கு வந்து தனி லைன் கொடுத்துருக்காங்க. மேபி அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து எதுக்கு நிற்கிறாங்க? அது ட்ரெயினுக்கு நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்குன்னு தெரியல. இங்கே பாருங்கள், இந்த க்யூ தான் நான் சொன்னேன். லைனில் நின்னீங்கன்னா நீங்கள் அப்படி போய் இப்படி லைனில் நின்று இப்படி வரணுங்க. வந்து இது யூ மாதிரி போயிட்டுருக்குது. இப்போ 3 லைன் நிற்கிதுன்னா 3 டிஃப்ரெண்ட் லைன் இல்லை, சேம் லைன். யூ மாதிரி போய் போகிறாங்க பாருங்கள். இங்கே வந்து யூ டர்ன் போட்டு அப்படியே போய் நின்று அப்போ மறுபடியும் திரும்பி அப்படி வரணுங்க.
இப்படி வந்தீங்கன்னா தான் நீங்கள் உள்ளே போக முடியும். இல்லைன்னா $20 கேட்குறாங்க. வாங்கிட்டு உங்களுக்கு வந்து முன்னாடி லைனில் சேர்த்து விட்ருவாங்களாம்மா. பட் அதுக்கு வந்து பஸ்ஸு பெஸ்ட்டு. நின்று கால் வரைக்கும் போகிறதுக்கு ஜம்முன்னு $10 கொடுத்து உட்காந்து போயிடலாம். அதனால தான் இதை சூஸ் பண்ணோம். பாருங்கள் டிராஃபிக். அதனால் நீங்கள் நடக்கிறதுக்கு நிற்கிறதுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா பஸ் எடுத்துருங்க பெஸ்ட்டு. இல்லைன்னா டாக்ஸி இருக்குது. ஒரு ஆளுக்கு $15 வாங்குறாங்க. $5 எக்ஸ்ட்ரா கொடுத்து, அதாவது அமெரிக்கன் டாலர் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து மெக்சிகன் பீஸஸ் வாங்குறதில்ல, டாலரில் தான் வாங்குறாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு $10, 4 ஆள் போனீங்கன்னா $40. ஒருத்தர் போனீங்கன்னா கேப் போனீங்கன்னா $15. ஸோ $60 ஆகும் மொத்தம் பாஸ் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா நீங்கள் 3 மணி நேரம் இந்த லைனில் நின்று ஒரு உண்மையாக க்ராஸ் பண்ணி போகணும். பாருங்கள் லைன் எப்படி இருக்குது. நிற்கிறாங்க பாருங்கள் க்யூவில். பஸ்ஸும் அப்படி தாங்க, டிராஃபிக் தான். என்ன இந்த பஸ்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் லைன் போகுது போல். ஜூம் பண்ணி கட்டணும். தலையில் நடுத்தருவு குறைச்சிட்டாங்க. இப்போ நடந்து வந்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து மெக்சிகோ பார்டர். இங்கே யூஎஸ்குள்ளே என்ட்ராரு தான் வந்து பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கே போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே வரணும். சான் சிட்ரோ கலிஃபோர்னியா லேண்ட் போர்ட் ஆஃப் என்ட்ரி பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வரணும். அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடு. அப்படியே அதனால தான் டிலே ஆகுது. இங்கே பஸ்ஸில் வரதுனால நம்ம அப்படியே கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ சான் சிட்ரோ வந்தாச்சு. இந்த பக்கம் அப்படியே கிராஸ் பண்ணி போகிறாங்க. சோலோ சென்ட்ரி உள்ளே வந்து செக் பண்ணுவாங்களா இல்லை அப்படியே பாஸ் பண்ணிடுமான்னு தெரில. ஏன்னா நமக்கு அங்கேயே வந்து பாஸ்போர்ட் எல்லாம் வேலிடேட் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போவும் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் இங்கே அனுப்பிச்சிட்டு நம்மளை அனுப்பிச்சுட்ருவாங்க. இதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு யூஎஸ் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணுமா என்னங்கிறது தெரில. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாம் பாருங்க பயங்கரமாக கட்டி வச்சுருக்காங்க. இப்போ தாங்க வெற்றிகரமாக நம்ம ஒரு 20-25 நிமிஷம் டிராஃபிக்கு அதை தாண்டி யூஎஸ்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் இதுதான் அந்த பார்டரை தாண்டி என்ட்ரி ஆகிடுச்சு. நம்மளை இறக்கி விட்டாங்க. அதாவது வந்து பஸ்ஸில் வந்து ஒரு ஸ்டாப் இந்த குறிப்பிட்ட இடத்துல இந்த போர்ட் ஆஃப் என்ட்ரி இருக்கு இல்லையா, இதை தாண்டினதுக்கப்புறமே வந்து பஸ்ஸில் போக முடியாது. ஃபர்தராக நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இங்கே இறங்கி இங்கே போட்டுருக்காங்க ஸ்பீட் லிமிட். நம்ம அப்புறம் இமிக்ரேஷனுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்டர் கிராசிங் பண்ணியாச்சு. இமிக்ரேஷன் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு பல இடத்துக்கே வந்துட்டாங்க பாருங்கள். அந்த இது இருக்குல்ல மெக்டி ட்ராலி இது ஸ்டேஷனு, அங்கே வந்தாச்சு. இதிலிருந்து நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி போனோம்னா அங்கே தான் நம்ம கார் நின்றுருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா அந்த ட்ராலி ஸ்டேஷன் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம காருக்கு போயிடலாம். மீன்வைல் இங்கே இப்போ நம்ம யூஎஸ்குள்ளே அஃபீஷியலாக என்ட்ரு ஆயாச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே எம்டிஎஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் வேணும்னா ட்ரெயின் எடுத்து சாண்டியாகோ போய்க்கலாம். நீங்கள் காரெல்லாம் கொண்டு வரல அப்படின்னா சாண்டியாகோலேருந்து இது எடுத்து இங்கே வந்து இறங்கி போய் சுற்றி பார்த்துட்டு திரும்ப வந்து இதில் ஏறி நீங்கள் இப்படி போய்க்கலாம். ஸோ இங்கே மெக்டி இருக்குது. அந்த ட்ராலி ஸ்டேஷன் நம்ம அங்கே போய் எப்படின்னு அதை பார்த்துட்டு வந்துடுவோமா. ப்ளூ லைனு இன்டர்நேஷ்னல் பார்டர். ஸோ இது மாலாட்டு இருக்குங்க. மெக்டானல்ட்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இது மாதிரி கிரியேட் பண்ண கடை இருக்குது. மேலே ஃபுல்லாக கடை இருக்குது. இங்கே மெக்டி வேணுன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா அப்படியே போகலாம். இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக. அதுதான் இங்கே பெருசாக இல்லை. மேலெலாம் ஏதோ கடை இருக்குது. அப்படியே வெளியே போகலாம் பாருங்கள்.
வண்டி கிளம்பிடுச்சு எம்டிஎஸ். அந்த பக்கம் பாஸ் ஆகி போகணும். மீதி வந்து மெக்சிகன் டாலர் ஒரு 350 ஒரு 360 ரூபா இருக்குது. அதை என்ன பண்ணலான்னா நம்ம இங்கே வந்து என்ன எக்ஸ்சேஞ்சில் வந்து இதை கொடுத்துட்டு டாலராக மாற்றிக்கலாம். ஆனால் இனி நம்ம மெக்சிகோ போகிறதில்ல, அதனால் இது வச்சுட்டு இருக்கிற எப்போ வேணுமோ அப்போ வந்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வாங்கும்போது வந்து நமக்கு $19 கொடுத்தாங்க. இப்போ நம்ம கொடுக்கும்போது வந்து $20 641, கிட்டத்தட்ட ₹1 70 பைசா வந்து நமக்கு இதாகுது. இட்ஸ் ஓகே, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை கொடுத்துட்டு நம்ம டாலராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். $20 649 மெக்சிகன் பீஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு $1 அமெரிக்கன் டாலர் தருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 20 ரூபா கொடுத்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 350 365 இருக்குது. சரி பார்க்கலாம். நம்ம வந்து மெக்சிகன் டாலர் கொடுத்துட்டு US டாலர் வாங்கியாச்சு. இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா நான் $364 வந்து $356 அதான் மெக்சிகன் பீசஸ் கொடுத்தேன். கன்வர்ஷன் ரேட் போட்டு பாருங்கள், நீங்கள் கீழே பாருங்கள், $17 ரிட்டர்ன் வந்துருக்குது. $17.24 இதுதான் US டாலர் ரிட்டர்ன் வாங்கியாச்சு. ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதான். காருக்கு போயிட்டு அடுத்தது வந்து நாளைக்கு வேறு இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டோட்டலாக இருட்டானனால என்னால் வந்து ஃபர்தராக இது கண்டினியூ பண்ண முடியல. பீச்சுக்கு போகலான்னு பார்த்தா பீச்சுக்கு போக முடியல. எம்டிஎஸ் இப்படியே சாண்டியாகோ போகிற பஸ் நிற்கிது, பஸ்லேயும் போகலாம். இது வந்து பார்டர். நம்ம வந்து மெக்சிகோவிலேருந்து இங்கே காலையில் யூஎஸில் கிளம்பி மெக்சிகோக்குள்ளே நடந்து போயிட்டு மெக்சிகோவில் சுற்றி பார்த்துட்டு திரும்ப மெக்சிகோவிலேருந்து பல இடத்துக்கே வந்துட்டோம், யூஎஸ்குள்ளே வந்துட்டோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது லேண்ட் பார்டர் க்ராஸ் பண்ணது. அதை ஃபுல்லாக கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். யாராவது இங்கே அமெரிக்காவிலிருந்து இங்கே வரணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அமெரிக்காவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி கிராஸ் பண்ணலாம், எந்த ரூட் எடுக்கலாம், எப்படி வரலாங்கிறது எல்லாமே சொல்லியிருக்கேன். காலையில் நம்ம இங்கே தான் நம்ம காரை பார்க் பண்ணியிருந்தோம். பார்க் பண்ணிவிட்டு மெக்சிகோலாம் சுற்றி பார்த்துட்டு திரும்ப வந்து நம்ம கார் எடுக்க வந்தாச்சு. 12 மணி நேரம் நான் புக் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 9-10 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ சேஃப்க்கு மினிமம் ஒரு 12 மணி நேரம் புக் பண்ணிங்கன்னா $15 தான். புக் பண்ணிட்டு இங்கே காரை பார்க் பண்ணிட்டு நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு திரும்ப வந்து கார் எடுத்துக்கலாம். இந்த மிஷினில் தான் வந்து பணம் கட்டி டிக்கெட் எடுக்கணும். ஹோப் இந்த யூஎஸ் மெக்சிகோ பார்டர் கிராசிங் லேண்டில் நடந்து போய் கிராஸ் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இங்கே அமெரிக்காவில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இங்கே மெக்சிகோ பார்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு இது ஈஸியான ரூட்டு. ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எப்படி போனோம், எப்படி வந்தோம், எந்த ரூட் எடுத்தோங்கிறதெல்லாம். உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்லது ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் US தமிழா.